அந்த நாகராஜ எத்தனை பேர் வாழ்க்கை அஸ்தமிச்சு வச்சிருக்கான். ஐயா, நீங்க இந்த அக்கிரமத்தை யார்கிட்ட சொல்லலையா? சொன்னேன், அழுது அழுது சொல்லி பார்த்தேன். இந்த பைத்தியக்கார உலகம் என்ன பைத்தியம்னு முடிவு கட்டிடுச்சு. நீங்க ஒருத்தர் தான் என் பேச்ச நம்பி நடவடிக்கை எடுத்தீங்க. அதெல்லாம் முன்ன இன்ஸ்பெக்டர் பதவி இருந்தது, உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்தேன். தம்பி, இந்த பதவி பலத்தை விட உங்க கொள்கை பலம் வலுவானது. அந்த பலத்தை கொண்டே அவனுடைய அக்கிரமம், சூழ்ச்சி, கொடுமை எல்லாத்தையும் தூள் தூளாக்கிறான். சரின்னு சொல்லுங்க தம்பி. நாகராஜனுடைய ரகசிய இடங்கள்லாம் எனக்கு தெரியும். கர்த்தர் உங்களுக்கு துணை இருப்பார். அங்கிள், நான் தயார். சொல்லுங்க. God bless you, my son. God bless you. ரஹ்மான் பாய், உங்க திட்டம் தான் சரி. நான் போற இடத்துக்கு அந்த நாகராஜ் வராம நீங்களும் மாதவம் பாத்துங்க. அதே சமயத்துல நான் அங்க ஆக வேண்டிய காலத்துக்கு கவனிச்சிருப்பேன். அச்சா? ஓகே ஓகே, வாங்க. நன்னா கேட்டு போங்க. நாட்டிய கலைக்காக நாளெல்லாம் நடையா நடக்கிற இந்த நடன சபைகளை தெரியாதவா உண்டோ? இந்தாப்பா, பரதநாட்டியம், கர்நாடக சங்கீதம், இந்த மாதிரி பழைய குப்பைகள் எல்லாம் நான் கிளறதில்லை. அதுல பாருங்க. நீ சும்மா சார்வாள் அங்க வர அவருடைய ரூட் எனக்கு நல்லா புரிஞ்சு போடுத்த. அவ டேஸ்டுக்கு தகுந்தாப்ல ஆட்டம் அரேஞ்ச் பண்றதான அடியன் பழக்கம். நம்ம பாப்பாக்கள் இருக்காளோ, 4ஆவது தேசத்துல இருந்து வந்தவாள். லௌகீகம் புரிஞ்சவா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். லவ் கீகம் புரிஞ்சவா. ஐயா, ஆட்டமே பிடிக்கலனாலும் அவளோட ஆப்பிள் கரங்களை உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. என்ன சாமி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எங்க குரூப்ல புதுசா ஒரு பாப்பா வந்து ஆடுறா பாருங்க. என்னப்பா இது ரெண்டு பேரும் அடா அடா அடா? ஒண்ணு இல்லைன்னா முதல்ல ஆட்டத்தை பார்த்து இவரே ஆட்டம் கண்டுட்டாருன்னா பாத்துங்களேன். அதனையா நான் பார்க்காத அழகு? அதான் அதான் சார்வா தெரியாதமா கேட்டுட்டார். அந்த அழகே இல்ல நேர்லயே வந்து பார்த்துதான் அனுபவிக்கணும். அப்படியா? யோசிக்காதே, எங்க பழப்புல மண்ணெல்லி போடாதே. நாளைக்கு நல்ல நாள், தீபாவளி, அதுவா ஜாலியா இருக்கிறது. சரியா? ஆப்பிடுங்கிற அண்ணாச்சிங்கிற. ஆல் ரைட். எத்தனை மணிக்கு ப்ரோக்ராம்? நீங்க எப்ப வர்றீங்களோ அப்ப ஆரம்பிச்சிருவா. வெரி குட். நாளைக்கு ராத்திரி 9 மணிக்கு.
சோர் தான் முளைக்கிறான். சைத்தான் நம்மளுக்கு ராம்பையா இருக்கிறதுக்கு அழைச்சிட்டு போறான். நம்ம பேர் கான். நம்ம ஆள்கிட்ட நம்மளுக்கு தோஸ்து சொல்றான். அட்டு கொடுக்குறான், கை கால் முறிக்கிறான். சரி கான். அக்கெட்ல கை போடுறான். இப்ப கூட சரி பிடிக்கலாம். அதே ஜல்தி ஜல்தி. பத்த மாட்டேங்குது. சாரி. யாவே இதுதான் நம்முடைய மரியாதைக்கு எனக்கு என்ன அவசரம்? இவர் என்னுடைய உயிர் நண்பர் மிஸ்டர் கான். காபூல்ல இருந்து வந்திருக்கிறார். எனக்கு தர மரியாதை சேர்த்து அவருக்கு கொடுக்கும். அச்சா, பகுத் அச்சா. பிளீஸ் கான். வாங்க மிஸ்டர் கான், உட்காருங்க. வணக்கம் பாஸ். இவர் யார் தெரியுமா? மிஸ்டர் கான். எனக்கு ரொம்ப வேண்டியவர். இவரை நல்லா கவனிக்கணும். காத்திருக்கேன் பாஸ். பாய் சாப், நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ஏண்டா போ, இதெல்லாமா அவருக்கு போய் கேட்கிறது? அபூர்வமா வந்த விருந்தாளியை எப்படி கவனிக்கணும் உனக்கு தெரியாது? சரி பாஸ். ஏ கான், நீ ஆளத்தான் ஏமாத்துவேன், நான் ஆளோட நிழலையே ஏமாத்துவேன். இத பத்தியா? இது சிகரெட் லைட்டர் மட்டும் இல்ல. இதுல சிகரெட் பண்ணி என் ஆளுங்களுக்கு முன்னாடியே சொன்னதுனாலதான் உனக்கு இங்க அமோகமான வரவேற்பு கிடைச்சது. அதே சைத்தான் கே பச்சா. இப்ப தலைமையில ஒண்ணுமில்லையே காலி. குண்டுக்குள்ளே இருந்தாலும் நம்ம சிங்கம் தான். நாள் மேலே பாஞ்சாறு நிம்ப நாய் தான். சும்மா சத்தம் போடாத. நிதானமா உட்கார்ந்து இந்த கூண்டுல எத்தனை கம்பிகள் இருக்குன்னு எண்ணிட்டு ராமு எங்க அடிச்சு வச்சிருக்கிறேன். உங்க ரூம்ல தான் பாஸ். சரி, நீ இவனை கவனிச்சுக்க. நான் அவனை இங்க எடுத்துட்டு வந்து 2 பேரையும் ஒன்னா சேர்த்து ஜோடியா அனுப்பி வைக்கிறேன் யமலோகத்தை. ஏண்டா கபீர், ராமு இங்கதானே அடைச்சு வச்சுக்கிட்டா ஒத்தகனை சொன்னா? அது என்ன சந்தேகம்? நான் இங்கதான் இருக்கேன். நல்லா தேடி பாருப்பா. நீ அந்த பக்கமா போய் பாரு. தனியா ஏய், முதுகல கண்ணு இல்லைன்னா மண்டையில மூளை வேண்டாம். அசையாதே, சுட்டுடுவேன். நீயா அத பைத்தியங்களா? நான் அங்கே இல்ல, இந்த ரூம்ல இருக்கேன். நல்ல ஆளியானே. நாங்க பட்டுப்புடவையா அப்படின்னு உங்களை தேடுறேன். நீயே என்ன பயமுறுத்துற போல் இருக்க.
அமைதியா நான் இங்க இருக்கும்போது எங்கெங்கயோ தேடுகிறேன். வணக்கம். வணக்கம் பாப்பா, ஓகேமா? நான் இங்கதான் இருக்கேன். கண்டுபிடிச்சிட்டியப்பா? சீக்கிரம் வாங்க. இங்கதான் இருக்கோம். இங்க இருந்த சத்தம் வருது. மழையா இதுக்குள்ள எப்படா? நான் உண்மையா இங்கதான் இருக்கேன். அதை வச்சு கேளுங்க. அப்படிதான். அப்பா. டேப்பிற்காரரை வச்சு என்னை ஏமாத்திட்டான். அயோக்கிய ராஸ்கல். ஒருவேளை தப்பிச்சுக்கிட்டானோ? வேற என்ன, இங்கே இருக்கவா நான் வந்தேன். உன் ரகசியத்தை எல்லாம் போலீஸ் அமலப்படுத்திட்டேன். தம்பி, இனிமே உனக்கு பாதுகாப்பே கிடையாது, இரும்பு காப்பே தான். டேப்பிற்காரர் நிறுத்தி சட்டம் வந்ததே. அப்படின்னா இதுவரைக்கும் பேசுறத டேப்பிற்காரர் இல்ல, அவன் இங்க எங்கேயோ தான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். சும்மா ஓடி போய் மார்க்க அழைச்சுவா. அவன் நிச்சயமா இங்க இருக்கான். மகா புத்திசாலி பாணி, நான் இங்க இருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டிய. உங்க எல்லாரையும் பாஸ் கூப்பிடுறாரு. ஆமா, துப்பாக்கி எது வச்சிருக்க? காக்கா வலிப்பா உனக்கு? சொல்றது தானே, அந்த ஜன்னலுக்கு முன்னால் தான் இருக்கேன். மெண்டு, உனக்கு முன்னால நேரா ஒரு ஜன்னலுக்கு பாரு, அதுக்கு பின்னால் தான் ஒளிஞ்சிருக்கேன். நான் எங்க சொல்றேன், நீ எங்க சொல்ற? பின்னால அந்த ஜன்னல்ல, அதுக்கு பின்னால் தான் இருக்கேன். மாப்பிள, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியும், நண்டு கொடுத்தா வயல தங்காது. வந்துட்டாண்டா என் அருமை மாமனாரு. வந்துட்டேன். என் இடத்திலேயே வந்து என்னையே திட்டுறதுக்கு உனக்கு என்ன தைரியம்? சிங்கத்தை அதன் குகையிலே சந்திச்சுட்டாண்டா எனக்கு பழக்கம். பாவம், விதி முடிஞ்சு போச்சு. யாருடைய விதி யார் கையில இருக்குன்னு இப்ப தெரிஞ்சிடும். என்ன சொன்ன? அட போடா, ஒரிஜினல் மடையா. வெத்து துப்பாக்கி வச்சுக்கிட்டு பயமுறுத்திய சிச்சி தூக்காத. ராமம், உன்னை பத்தி நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். நீ என்ன ஜெயிச்சிட்ட. இனிமே உனக்கு எதிரியா இருக்கிற தகுதி எனக்கு இல்ல. என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். அடிச்சு அழிக்க முடியாதவன அடுத்து கெடுக்க பாக்குறியா? பாத்தியா, நான் மனம் திறந்து பேசுறேன், நீ மட்டம் தட்டுறிய. ராமு, நான் உண்மையிலேயே உனக்கு நண்பன் ஆயிட்டேன். நம்ம நட்பு அடையாளமா 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் விஸ்கி சாப்பிடுவோமே. ஓ, நீ குடிக்க மாட்டேல்ல? அதை கொஞ்சம் ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடு. இந்த என்ன ராமு, ஏன் அப்படி பாக்குற? இன்னுமா நீ என்ன நம்பல? நான் யாருன்னு தெரிஞ்சா நீ என்ன நம்ப மாட்டேன். என்ன சொல்ற? இப்ப கிளாஸ பிடிச்சிருக்க இதே கையே பல வருஷங்களுக்கு முன்னால துப்பாக்கிய பிடிச்சு நான் பார்த்திருக்கேன். நாகராஜ், இதுவரை நீ சட்டத்துக்கு மட்டும்தான் எதிரி, இப்ப என் சொந்த எதிரி. ராமு, திடீர்னு ஏன் இப்படி பேசுற? ஏன் பேசுறேன்னு கேட்காது, இன்னும் ஏன் பேசிக்கிட்டே இருக்கேன்னு கேளு. பல வருஷங்களுக்கு முன்னாலே
இதே மாதிரி தீபாவளி ராத்திரி ஒரு ஆளையும் அவர் மனைவி சுட்டு கொன்னியே, யாரா இருக்கா? ராமு, என் எஜமான உட்பட நான் எத்தனையோ பேரை கொண்டு இருக்கிறேன். திடீர்னு எப்படி கேட்கறியே? அன்னைக்கு நீ சுட்டு கொன்னவர் பேரு மாரிமுத்து. மாரிமுத்துவா? ஆமா, அன்னைக்கு 2 கொலையோட விட்டுட்ட, இன்னொருத்தனையும் நீ கொலை செய்திருக்கணும். யார்? நான் தான். நீயா? ஆமா, அந்த மாரிமுத்துவோட மனம் நான் தான். இத்தனை காலமா ஏதோ இனம் தெரியாத தவிப்பு என்ன ஆட்டி படைச்சிட்டு இருந்தது. இப்ப எனக்கு எல்லாமே நினைவுக்கு வந்துருச்சு. குண்டடிப்பட்ட என் தந்தையின் நெஞ்சு, என் தாயின் அவலச்சால் அத்தனைய கண்ணுக்கு முன்னாலே தெரியுது. பாவி, உன்னை பழிக்கு பழிதாக விட. நீ இங்கே அவன் தப்பிச்சிட்டான் போடுக்க.
பையா, நம்மளை பற்றி கவலைப்படாதே. ஒரு ரஹ்மான் போனா 1000 ரஹ்மான் வரலாம். இந்த பாவி இருந்தா 1000 நல்லவன் ஜாகலாம். अरे क्या भैया योजना की पड़ते खाइमा पड़ दू आपने தங்கச்சி உங்களுக்கு நல்லா தின்னு இருக்குது. ராமு, கொஞ்சம் அமைதியா இருங்க. மிஸ் நாகராஜ், உங்களுடைய இந்த இடத்தை எல்லாம் சர்ச் பண்ண வாரண்ட் கொண்டு வந்திருக்கேன். வாங்க. அவசியம் இல்லை சார். என் குற்றத்தை நானே உணர்ந்துட்டேன். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. யாராவது அசைஞ்சா இவரை சுட்டுடுவேன். எல்லாரும் துப்பாக்கியை கீழே போடுங்க. ராமு, நீ சொன்ன மாதிரி அன்னைக்கே உங்க 3 பேரையும் நான் சுட்டு இருக்கணும். ஆனா அப்ப நீ என் பார்வையில இருந்து தப்பிச்சுக்கிட்ட. இப்ப முடியாது. வெல் டன் ராமு, வெல் டன். Thank you, sir. ஆமா, தன்னந்தனியா இவனை எழுத்து நிற்கக்கூடிய சக்தி எப்படி வந்தது உங்களுக்கு? சார், நீதிக்காக போராடுறவன் தனியாளா இருந்தாலும் அவனுக்கு 1000 பேர் பலம் வந்தது. ஆனா அநீதி ஆட்சியா கொண்டவன் 1000 பேரோட இருந்தாலும் கடைசியில தன்னன் தனியாளாய் ஒண்ணும் இல்லாம போயிருக்கான். அத பாருங்க. நல்லவரா இருந்தும் கொஞ்ச காலம் அவஸ்தைப்பட வேண்டியதா போச்சு இல்ல? பரவாயில்லைங்க. நல்லவன் ஒருத்தன் அழுதாத்தான் பல பேர் சிரித்து வாழ முடியும். ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஆமா, எல்லாரும் சிரித்து வாழத்தான் வேணும்.